இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வேண்டாம். யாருக்கிட்ட நீ என் பொண்ணை வெளில கூட்டிட்டு போன? ஏய், அவ உனக்கு அக்கா பொண்ணுனா எனக்கு அண்ணன் பொண்ணு. அவன் மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. உரிமையா? என்ன உரிமை சார்? அந்த உரிமையில தான், அவ மேல இருக்கிற அக்கறையில தான் அவ பிறந்த அன்னைக்கே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் சாக விட்டியாடா? குழந்தைய அப்படி பாத்துப்ப இப்படி பாத்துப்பன்னு சொன்னியேடா. சொன்ன வார்த்தை காத்துல கரைகிறதுக்குள்ள எங்க அக்காவை சாக விட்டியே. நீ உரிமையை பத்தி பேசுறியா? இந்த பார், என்னைக்கு என் பேச்ச மீறி எங்க அக்காவை கூட்டிட்டு போய் சாக கொடுத்தியோ அன்னைக்கே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் குழந்தைக்கு உண்டான உரிமை எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு என் குழந்தைய பத்தி, என் குடும்பத்தை பத்தி, என் குழந்தையோட நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கிற அருகதை கொஞ்சம் கூட கிடையாது. உன்னை ஊர் உலகத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கேட்கவே பயமா இருக்குடா. என் அக்காக்கான அதே நிலைமை என் குழந்தைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய், என்ன கோவம் வருதா? வேண்டாண்டா, எங்களை விட்டுடு. என் குடும்பம் அங்க செதறி போய் கிடக்குது. குடும்பத்துல ஒரு துளி நிம்மதி கூட இல்லடா. உன் அண்ணனை பார்த்தல, குடிச்சு குடிகாரனா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் நான் மட்டும்தான். இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் கனி மட்டும்தான். அது என்கிட்ட இருந்து பொறைச்சிடாத. என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ற, என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் மனசுல கொஞ்சமாவது எங்கேயாவது ஒரு மூலையில என் மேல இருக்கிற காதல் ஒரு துளி மிச்சம் இருந்தாலும், என் மேல கொஞ்சமாவது உனக்கு பயம் இருந்தா இனிமே கனி பக்கம் நீ வரக்கூடாது. அவளை விட்டுரு. உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்களை விட்டுடு. அவ பக்கம் தலை வச்சு படுக்காத. எங்களை நிம்மதியா வாழ விடு.